மக்களே, இன்றைக்கி இது 4வது கோயில் செங்கனூர் வந்துட்டேன். இதை பாரான்முலா அப்படின்னு சொல்லி சபரிமலை போகிற பாதையில் இருக்குது. செங்கனூர்லேருந்து கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் வருது பார்த்துக்கோங்க. நல்ல ரோடு தான் இது. ஃப்ரண்ட் வியூ, கோயிலோட ஃப்ரண்ட் வியூ நல்ல ரொம்ப, அதாவது நான் இது வரைக்கும் போன மலையக திவ்ய தேசங்களில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கோவில் அப்படின்னா இதுதான். 2வது இடம் வரும். ஏன்னா ட்ரிவாண்டம் ஃபஸ்ட்டு வரும், இது 2வது இடம் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசுங்க, பிரம்மாண்டம். அந்த டேர்னிங் வரைக்கும் இருக்குது. மலை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகான கோவில். சுற்றி கடைகளும் பயங்கர பிஸியாக இருக்குது. காலையிலே எவ்வளோ பிஸின்னு நினச்சிங்க. எவ்வளோ மக்கள் வராங்க. உள்ள கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஆரன்முலா பார்த்தசாரதி கோவில். அழகாக இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் இது. எனக்கு ஏதோ பூஜை போட்டிருக்கு, பயங்கர கிராண்டாக இருக்குது. கோயிலுக்குள்ளே அலோடு இல்லை, சுற்றி வேணால் நான் காட்டுறேன். இந்த கோயிலில் எனக்கு எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோயிலில் இது ஃப்ரண்ட்டு கொடிமரம். ஆஹா, எவ்வளோ அழகு பாருங்கள். பிரமாதமான கோயிலுங்க. நான் வந்த திவ்ய தேசங்கள், நான் போனதுலேயே வந்து எனக்கு ரொம்ப மனசு உலுக்கி எடுத்தது வந்து திருநாவாய். அடுத்து வந்து இது வந்து என்னை அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணுது அப்படியே அந்த கோயில். அமைப்பே வேறு மாதிரி இருக்குது. இது இந்த எண்ணெய் தீபம் போடுவாங்க போட்டுக்கு சுற்றி. இந்த எண்ணெய் தீபம் போடும்போதெல்லாம் வந்தால் சும்மா ரசனையாக இருக்கும். அவ்வளோ பெரிய மண்டபம் பாருங்கள். சன்லைட்டு இந்த பக்கம் அடிக்குதா, கோயிலே பிரகாசமாக தெரியுது. இது ஒரு பாதை, உள்ள எடுக்க விட மாட்டாங்கோ. எல்லா மலையக திவ்ய தேசங்கள்லேயும் இது இருக்குது பார்த்துக்கோங்க. ஐயப்பன் கோயில் இருக்குது கண்டிப்பாக. கணபதி இருக்கிறார். இவரும் இது வந்து ஏதோ மகாவிஷ்ணுன்னு நினைக்கிறேன். இது இன்னொரு எக்ஸாக்டாக பின்வாசல். இது அப்படி அழகு. ஆரன்முலா ஆக்சுவலாக செங்கனூர்லேருந்து கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் வருது. இது பின்வாசல். இது ஃபுல் விளக்குலேயும் எண்ணெய் ஊற்றி இது தீபம் பொருத்தும் போது எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. சொல்லி மாளாது, அப்படி அழகு. என்னத்த சொல்ல. ஐயோ எவ்வளோ அழகு பாருங்க. இது என்ன அம்பலன்னு தெரில. உள்ளேயும் ஒரு கோவில் இருக்குங்க. கோயில் உள்ளேயும் இருக்குது, இவராக இருக்கும், ஐயப்பனாக இருக்கும். நம்ம வரும்போது கும்பிடுவோம். ஃபஸ்ட்டு சட்டையெல்லாம் கழட்டிட்டு இவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க விட்டதே யாரும் ஒன்றும் சொல்லலை. இப்போ வரைக்கும் யாரும் சொல்லாமல் இருக்கிறது எப்போவுமே பெட்டர். உள்ள அலோடு கிடையாதுல்ல. சுற்றி வந்து எடுக்கணும், நிறைய வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கணும். வெளியில் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, உள்ளே தான் ஏதாவது சொல்லுவாங்களா இருக்கும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆஹா, எல்லாம் காலையிலேயே சட்டையெல்லாம் கலட்டி எவ்வளோ பவ்யமாக பாந்தமாக. வெயிட்டிங் ஹால்லாம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் குயிக்காக இல்லையே, எங்கள் நடை வந்து வெளியிலே சாத்திடுறாங்களே. அடியேன் இது ஆரன்முலா பார்த்தசாரதி
பெருமாள் திவ்ய தேசங்களில் முக்கியமான திவ்ய தேசமாக நான் நினைக்கிறேன்.